நம்ம இன்குபேட்டர்ல வச்சு முட்டைகளை பொறிக்க வைக்கிறதுக்கும் அதாவது கோழிகள்ல வச்சு பொறிக்க வைக்கிறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது வருங்களா இந்த மாதிரி? அப்படி கிடையாதுங்க, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன் மிஷின்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா, கோழி ஒரு 10 தாய்க்கோழி இருந்ததுன்னா நீங்க வந்து அவையம் வச்சு குஞ்சு பொறிச்சுக்கலாம். 10க்கு மேல கவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டை வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஏன்னா ஒரு கோழி அவையத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல போய் இன்னொரு கோழி வந்து எக்லே பண்ணும். அப்படி இல்லையா, ஒரு கோழிக்கு வந்து முட்டையை உடச்சு குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதனால மத்த கோழியோட எக்கும் வீணா போகும். இன்னொன்னு வந்து வெயிட் அதிகமா, பெருவிடை கிளிமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கும். பொட்டை கோழி 4.5 கிலோ 5 கிலோ ரேஞ்சில இருக்கும். அது மிதிச்சு முட்டையை உடைச்சிடும். மிஷினுங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு மட்டும்தான். கோழியில வச்சாலும் ஒண்ணுதான், உங்களுக்கு மிஷின்ல வச்சாலும் ஒண்ணுதான். நீங்க கோழியில வைக்கிறதுக்கும் மிஷின்ல வைக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வெய்ய காலத்துல மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து கோழியில வச்சா உங்களுக்கு வந்து 10 முட்டைக்கு 2 முட்டை அப்படிதான் பொரிக்கும். மிஷின்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் 7 to 8 முட்டை வரைக்கும் ஹேச்சபிலிட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா